குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வெல்கம் டு கௌதம் மீடியா 2.0. ஸோ இந்த வீடியோவில் 6th to 9th டைம் டேபிளும் 1 to 5th டைம் டேபிள் பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்டவணை சேஞ்ச் பண்ணவங்களாம் பண்ண மாட்டாங்க. நான் ஸோ வெயிலின் தாக்கம் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் முன்கூட்டியே வைக்கிறத சொல்லி பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய அன்பு மகேஷ் பொய்யமொழி அமைச்சர் ஸோ மாற்றப்படுவாரா, டைம் டேபிளாக மாற்றுவாங்களா சொல்லி பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படியே மாற்றுச்சுன்னா ஸோ உங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். அறிவிப்பு வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ஸ் பாருங்க அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஓகேப்பா, டைம் டேபிளை பாருங்கள். ஃபஸ்ட்டு 6th to 9th ஓகேவா? ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அடுத்த டைம் டேபிள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 6th 7th மார்னிங் 10லேருந்து 12 மணி வரையும். அண்ட் 8ஆம் வகுப்புக்கும் 9ஆம் வகுப்புக்கும் ஸோ ஆஃப்டர்நூன் ஓகேங்களா, மதியானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா? அடுத்த 9ஆம் தேதி அடுத்த நாளே பண்ண இங்கிலீஷ் எக்ஸாம்ப்பா. ஒரு நாள் கூட கேப் இல்லை. அது அடுத்த நாளே இங்கிலீஷ் எக்ஸாம். அடுத்து கிட்டத்தட்ட பண்ணால் உங்களுக்கு ஒரு வாரம் கேப் விட்டு மேக்ஸ் எக்ஸாம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு வாரம் கேப் இருக்குது. ஓகேவா? முழுசாக ஒரு வாரம் கேப் இருக்குது. ஸோ ஒரு வாரம் கேப் விட்டு அதே போல் 6th 7th மார்னிங் உங்களுக்கு எக்ஸாம். அண்ட் 8th 9th ஆஃப்டர்நூனுக்கான எக்ஸாம் புதன்கிழமை. ஓகேவா? அடுத்து வியாழக்கிழமை லாங்குவேஜ் பேப்பர். ஓகேவா? ஆப்ஷனல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் உங்களுக்கு மேக்ஸிமம் யாரும் எழுத மாட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அடுத்து திரும்பி ஒரு 17, 18, 19, 20 ஓகேவா? திரும்பி ஒரு 4 நாள் கேப் விட்டு அடுத்த நாள் தான் அறிவியல் எக்ஸாம், சயின்ஸ் எக்ஸாம். ஓகேவா? 6th 7th மார்னிங்கும் அண்ட் 7th 8th 6th 7th மார்னிங்கும் அண்ட் 8th 9th ஆஃப்டர்நூன் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேவா? திரும்பி அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் சயின்ஸ் எக்ஸாம், உடற்கல்வி எக்ஸாம். ஓகேங்களா? அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளே அதே போல் 6th 7th மார்னிங்கும் 8th 9th ஆஃப்டர்நூன் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அண்ட் கடைசி எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஓகேவா? 6th 7th உங்களுக்கு 23ஆம் தேதி அடுத்த நாள் எழுத போகிறீங்க, புதன்கிழமை எழுத போகிறீங்க. உங்களுக்கான சமூக அறிவியல் எக்ஸாம் உங்களுக்கு மார்னிங் எழுத போகிறீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் பண்ணால் இந்த எக்ஸாமும் கிடையாது, 8th 9th எக்ஸாம் கிடையாது. அப்புறம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை தான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம். ஓகேவா? வியாழக்கிழமை 24ஆம் தேதி 8ஆம் வகுப்புக்கும் 9ஆம் வகுப்புக்கும் மார்னிங் எக்ஸாம் நடந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான இறுதித் தேர்வு கடைசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 10லேருந்து 12 மணி வரை முடிஞ்சிருப்பா. ஸோ இதுதான் உங்களுக்கான டைம் டேபிள் 6th to 9th. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைம் டேபிள் தான் மாற்றி அமைக்கிறதா பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கோரிக்கையில் எழுந்திருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கான 1 to 5th டைம் டேபிளை பார்த்துடலாமா? ஸோ 1 to 5th டைம் டேபிள் பாருங்கள். ஸோ 9th பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கிளாஸ். ஓகேங்களா? ஸோ 9ஆம் தேதி புதன்கிழமை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஸோ 4ஆம் வகுப்புக்கு 5ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மத்தியானம் தான் எக்ஸாம் நடக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ தமிழ் எக்ஸாம் அடுத்த நாளே இப்போ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை 2 நாள் கேப் விட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. அடுத்து 15ஆம் தேதி தான் 1 2 3 கிளாஸ் 1 2 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செவ்வாய்க்கிழமை தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அதே டைமில் ஸோ 4ஆம் வகுப்புக்கும் 5ஆம் வகுப்புக்கும் மேக்ஸ் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கும். ஓகேங்களா? அதே போல் 16ஆம் தேதி பாருங்கள் உங்களுக்கான ஆப்ஷனல் லாங்குவேஜ். இதில் வேணால் உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து 17ஆம் தேதி பாருங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம். அதே போல் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் எக்ஸாம். ஓகேங்களா? அதே போல் கடைசி எக்ஸாம் வேணால் உங்களுக்கு மண்டே. ஓகேங்களா? ஸோ திங்கக்கிழமை அன்றைக்கி வேணால் உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஓகேவா? கணிதம் எக்ஸாம் 1 2 3. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் உங்களுக்கு. அதே போல் 4th 5th உங்களுக்கான சமூக அறிவியல் எக்ஸாம் திங்கக்கிழமை நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக லீவ் தான். கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் லீவ் வருது. ஒரு மாதம் முழுசாக லீவ் வருது. இன்னொரு மாதம் 10 நாள் தான் லீவ் வருது. ஸோ லீவ் நாட்கள் கம்மியாக இருக்குது, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பு மகேஷ் பொய்யமொழி அமைச்சர் ஸோ இந்த மாற்றி அமைச்சர் நல்லா தான் இருக்கும், நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் எப்படி சொல்கிறது, பெற்றோரோட கோரிக்கையும் இதாக இருந்துகிட்ருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த அட்டவணையை மாற்றி அமைச்சார்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, மாற்றி அமைச்சாலும் நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு வீடியோ வரும். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கௌதம் மீடியா 2.0 சேனல். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே மீடியா சில குட்டீஸ் தச்சித் நினைக்கிறப்பா பெற்றோர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பகிருங்க, அவளுக்கும் தெரிய வரட்டும். ஸோ பார்க்கலாம் பொறுத்து இந்த அட்டவணை மாற்றாங்களா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.